அண்மை செய்தி. கேரளாவில் வேகமாக பரவி வரும் வெஸ்ட் நைல் வைரஸ் காரணமாக மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், இது குறித்த விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம் அரசி. கேரள மாநிலத்தின் மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களில் வெஸ்ட் நைல் காய்ச்சலால் 10க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கை கால் வலி, தலைவலி, மயக்கம், காய்ச்சல், வலிப்பு ஆகிய அறிகுறியுடன் பலர் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அறிகுறிகள் மூளை காய்ச்சலுக்கான அறிகுறிகள் என்பதால் மருத்துவர்கள் அதற்குரிய சிகிச்சையை தற்போது அளித்து வருகிறார்கள். இந்த சிகிச்சை நோய் குணமாகாததால் இரத்த மாதிரி பரிசோதனை செய்து இந்த வெஸ்ட் நைல் இருப்பது உறுதி செய்யப்பட்டு வருகிறது. பூனாவில் நடந்த பரிசோதனையில் இந்த முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. இந்த காய்ச்சலால் கியூலெக்ஸ் என்கிற கொசுவின் மூலம் இந்த வைரஸ் ஆனது பரவுவதாக சுகாதாரத்துறை தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த நோய் மனிதனில் இருந்து மனிதனுக்கு நேரடியாக பரவுவதில்லை என்றும், வெஸ்ட் நைல் நோய் பாதித்த விலங்குகளிடமிருந்து பறவைகளுக்கு அளித்த கொசுக்கள் மூலம் மனிதருக்கு பரவும் என்றும் கூறப்படுகிறது. தற்பொழுது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கோழிக்கோடு மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதி மற்றும் மலப்புரம் ஆகிய பகுதிகளில் தற்போது வரை 10 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் ஜார்ஜ் பிராம் தற்போது தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இதில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கேரள சுகாதாரத்துறை சார்பில் கூறப்பட்டு வருகிறது. மேலும் இந்த நிலையில் கேரளாவில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்த ஒருவர் தற்பொழுது உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அவரது இரத்த பரிசோதனை எடுத்து பார்த்த போது அவருக்கு வெஸ்ட் நைல் பாதிப்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது அவர் வெஸ்ட் நைல் காய்ச்சலின் காரணமாக தான் உயிரிழந்தாரா என்ற கோணத்திலும் கேரள சுகாதாரத்துறை ஒரு தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள். அரசு விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சரவணன்.